நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை சுற்றி நிறைய லிகமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து தசை நார்கள்லாம் சேர்ந்து இந்த லிகமெண்ட் எல்லாம் சேர்ந்து ரொட்டேட்டார் கஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது, இல்லை வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாகும் போதோ, இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ரொட்டேட்டார் கஃப் வந்து சுருங்கி போயிடும். எப்படி நம்ம ரொம்ப டைட்டான ஒரு ட்ரெஸ், இப்போ நம்ம சைஸ் வந்து லார்ஜ் சைஸை வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஷார்ட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், எஸ் சைஸில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் போடணும்னா எந்த அளவுக்கு ஒரு இறுக்கமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு இறுக்கம் தான் நம்மளுடைய தோள்பட்டையில் உருவாகுது. ஸோ இது பெரும்பாலும் நைட்டில் தான் அதிகமான அளவுக்கு வலி இருக்கும். நைட்டில் இந்த தோள்பட்டையில் எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த பக்கம் திரும்பி படுத்தா கூட உங்களுக்கு வலி உருவாகும். இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டமாக வந்து இருக்கும். ஸோ இந்த வலியோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஷோல்டர் மூமெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது கொஞ்சம் வலி குறையும், ஆனால் கையை உங்களால் தூக்கவே முடியாது. மெயினாக இந்த சாவி போட்டு நம்ம பூட்டை திறப்போம் இல்லைங்களா, இந்த மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. கையை ஷோல்டருக்கு மேலே வந்து தூக்குறது, ஒரு வீட்டில் தாழ்பால் போடுறது, ஒரு பாத்ரூம் வந்து தாழ்பால் போடுறது, இல்லை வந்து தலை சீவுறது, நிறைய ஃபீமேலுக்கு அவங்களோட இன்னர்ஸ் வந்து போடுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த அறிகுறிகள் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னா உங்களுக்கு வலியோட அளவு வந்து இதான் வந்து தேர்ட் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பட் இதற்கு வர்ம சிகிச்சை முறைகள் வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக யோக பயிற்சிகளையும் சேர்த்தே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.